அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதிமுகவை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பாஜகவை பற்றி தான் பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஆல்ரெடி தமிழகத்தை ஆண்ட கட்சி, மக்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகம் உள்ள கட்சி. அதே மாதிரி அதிமுக என்பது மக்களாட உள்ள கட்சி. அந்த கட்சி கூட்டணி வச்சா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறதுனால தான் அவங்க அதை உடைச்சி பேசுறதுக்காக அந்த மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை மாத்திரம் நம்ம கொண்டு போவோம், அதிமுகவுக்கு எதிரான செயல்பாட்டை கொண்டு போக வேணாங்கிறதுக்காக. இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரே கட்சி திமுகன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. எந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றிருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதியை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதியை கூட நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றிருக்காங்க, எதை அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க? எதையுமே நிறைவு பண்ணலையே. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் அவர் இப்போ சொல்கிறாரே தவிர செயல்பாடுகளில் சரியாக இல்லையே. அவருடைய செயல்பாடுகள் தான்ங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரே ஒழிய மக்களுக்கான நிலைப்பாடை அவர் கையில் எடுக்கலை. அவர் தான்ங்கிற நிலைப்பாட்டில் அவரை முன்னுரைப்படுத்தணுங்கிறதுல இருக்கார். மக்களுக்கான நிலைப்பாடை கையில் எடுத்து அவர் வந்திருந்தாருன்னா எப்போவே மக்களுக்கான செயல்பாட்டில் இறங்கியிருப்பார். அவர் அந்த இதை செய்யாத வரைக்கும், அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு கடைசி வரைக்கும். இஸ்லாமிய பெண்கள் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க இந்த தடவை? இல்லை, அப்படி வாக்களிக்கிறதுக்கு இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிற குறிப்பாட்டை விட நீங்கள் எப்படி அவங்க பெண்கள் முதல்ல எப்படி வாக்களிப்பாங்க, இவங்களுடைய நிலைப்பாட்டில் பெண்கள் எப்படி வாக்களிப்பாங்க, முதல்ல அதையே நீங்கள் யோசிங்க. ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள்ங்கிறத விட பெண்கள் எப்படி பெண்களுக்கு என்ன இந்த அரசு செஞ்சிருக்கு? திமுக அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? இலவச விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஷேக் தாவூத் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை கட்சியெல்லாம் அவங்க கூட கூட்டணி வைக்காமல் அந்த திமுக பக்கம் விலகிட்டாங்க. நிறைய பேர் வேறு பக்கம் இருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதிமுக கூட தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கிறீங்க, என்ன காரணம்? இப்போ நீங்கள் பிஜேபியை பொறுத்தவரை மத்தியில் ஆளுகின்ற ஒரு கட்சி. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு சித்தரிக்கப்படுகிற சிறுபான்மைகளுக்கு எதிரான கட்சி பாஜக. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா முழுவதும் சிறுபான்மையர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஆனால் சொல்லப்படுறது அப்படி தானே, ஒரு அஜெண்டா எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது தானே? இல்லை, எல்லா இடத்துகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அவங்க பெற்றிருக்காங்க, வெற்றி பெற்று வந்திருக்காங்கல்ல. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? வெற்றி பெறாமல் அவங்க இல்லை. இப்போ இவங்க இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டணி செய்யணும் காரணம் என்ன? நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யக்கூடிய ஆட்சி இதாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியா என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் மனங்களில் நிறைந்த ஒரு சமூக கூட்டமைப்பு அமைந்த ஒரு தேசம். இதில் சமூக கட்டமைப்பு தான் முக்கியமே தவிர ஜாதிய கட்டமைப்பு முக்கியமல்ல. சமூக கட்டமைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சமூகமும் சார்ந்தது இந்தியா. இதில் ஜாதிய கட்டமைப்பாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா நமக்கு 1000 ஜாதிகளுக்கு மேலே தேரும். அப்போ எந்த ஜாதிக்காக நீங்கள் ஆட்சி நடத்துவீங்க? இந்திய சமுதாயம், இந்திய மக்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பில் தான் அரசியல் அமைப்பு செயல்படுது. ஸோ இப்போ அரசியல் அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒருங்கிணைந்து கொண்டு போகிறவங்க தான் அதில் செயல்பட முடியும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் அரசியலில் இருக்க முடியும். அப்போ அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அந்த சூழல் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் தலைவர்களாக, மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக, அவங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக வச்சு நம்ம அதில் போகிறது தான் நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த இவர்கள் கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து திமுக சொல்லிகிட்டே இருக்காங்க. திமுகவுடைய பிரச்சாரமே உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். உங்களுக்கு எதிரியை தோற்கடிக்கணுங்கிற செயல்பாடு தானே திமுகவுடைய செயல்பாடாக இருக்கும். எதிரியை இல்லை அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு அவங்க எப்படி பேசுவாங்க? ஸோ அதனால் அவங்களுடைய பிரச்சாரங்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போ பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சுருந்தது அப்போ என்ன பண்ணாங்க? பிஜேபியோட வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது
திமுக கூட்டணி வச்சுருந்துருக்கே, வெற்றி பெற்றிருக்கே. அப்போ எப்படி பண்டாரம் பரதேசிகள் கட்சின்லாம் பேசிட்டு அவங்களோட அவங்க கூட்டணி வச்சு வெற்றி தானே பெற்றிருக்கிறாங்க. வாஜ்பாய் அவர்களோட இருந்தாங்களா இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்படி இது வந்து மாறி மாதிரி இப்போ பிஜேபிங்கிறது மத்தியில் ஆட்சியில் இருக்குங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் மத்திய பிரதேசத்துலலாம் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலையும் அப்போ அதுக்குள்ளே செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க ஏன் வெற்றி பெற மாட்டாங்க? எதனால் அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க? மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது மாநிலத்தில் ஆட்சியில் வரமாட்டாங்களா? மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க மாநில ஆட்சிகளோட கூட்டணியில் வரமாட்டாங்களா? ஜெயிக்க மாட்டாங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது அதிமுக தான். ஆனால் திமுக வந்து தொடர்ந்து இங்கே பாஜக தான் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இல்லையா? திமுக வந்து பாஜகவை எங்கே விமர்சனம் பண்ணுறாங்களா? அதிக அளவில் பாஜக தான் விமர்சனம் பண்ணிகிட்டே வராங்க. இந்த அதிமுகவோட விஷயத்தை எதுவுமே பேச மாட்டாங்க. அதிகமாக பாஜக விமர்சனம் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதிமுகவை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பாஜகவை பற்றி தான் பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஆல்ரெடி தமிழகத்தை ஆண்ட கட்சி, மக்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகம் உள்ள கட்சி. அதே மாதிரி அதிமுக என்பது மக்களோட உள்ள கட்சி. அந்த கட்சி வந்து கூட்டணி வச்சா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிறதுனால தான் அவங்க அதை வந்து உடைச்சி பேசுகிறதுக்காக அந்த மாதிரி அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை மாத்திரம் நம்ம கொண்டு போவோம், அதிமுகவுக்கு எதிரான செயல்பாட்டை கொண்டு போக வேணாங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணியில் இஸ்லாமிய கட்சியான உங்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, இப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து இஸ்லாமிய கட்சி அப்படிங்கிறத விட மக்களுக்கான செயல்பாட்டுக்கு இஸ்லாமிய மக்களுக்கான அங்கீகாரம் வேணும், இஸ்லாமிய மக்களுக்கு செயல்பாட்டுக்கு வேணும். அப்படிங்கும்போது இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுடைய மக்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான அந்த செயல்பாடுகளுக்கு வேணும் இல்லை. அப்போ அதுக்காக உள்ள அந்த நிலைப்பாடுகள் அவங்க அதை செஞ்சு தானே ஆகணும், அதை கொடுத்தானே ஆகணும். அதை கொடுக்காம செய்ய முடியாதுல்ல. இல்லை அதுன்னு சொல்கிறீங்க, அது எத்தனை சீட்? இல்லை, இப்போ கன்ஃபார்மாக இப்போ நீங்கள் வந்து விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சீட்டுகள் வரைக்கும் வாங்கலாம், கொடுக்கலாம். அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வந்து அதில் கலந்துக்கிறோம், அதில் கண்டிப்பாக அதில் செயல்படும், வெற்றி பெறும். கடந்த முறை போட்டியிடும் போது பார்த்தீங்கன்னா இரட்டை சின்னத்தில் தான் நீங்கள் போட்டிட்டீங்க. இந்த முறை எப்படி? இப்போ இந்த முறையும் வெற்றி பெறுறது தான் முக்கியமே தவிர சின்னம் முக்கியம் இல்லை. நமக்கு வந்து என்ன பண்ணணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கான நன்மையை செயல்படணும். அப்போ அப்படிங்கும்போது வெற்றி பெறுறது தான் முக்கியம். எந்த சின்னத்தில் நிற்கிறோங்கிறத காட்டிலும் வெற்றி பெற்று மக்களுக்கான செயல்பாடுகளை நலத்திட்டங்களை செய்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த வெற்றி பெறுறதுக்குள்ள சின்னம் எந்த சின்னமாக இருக்கோ அந்த சின்னத்தில் நாங்கள் நிற்போம். அதிமுக பைக்கு தரேன்னு சொன்னாங்களே, தந்தாங்களா? அதே மாதிரி தான் குலவிளக்கு திட்டமோ, அந்த திட்டத்தை அதிமுக செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய திமுக பெண்கள் மாநாட்டில் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது முரணான ஒரு இது மாதிரி இருக்கு. இல்லை, அதிமுக பைக் கொடுத்துருக்காங்களே, எங்கே கொடுக்காம நிறைய பேர் ஓட்டிய மானியம் பைக்கை நிறைய இடத்துல பார்த்து ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. சொல்கிறதே ஒரு முரணாக சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. அவங்க ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கு தான் இங்கே ஒரு இல்லை. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க, நான் நினைக்கிறேன் அவங்க அந்த காலகட்டங்களில் டெல்லியிலே இருந்தாலும் டெல்லி அரசு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று இன்னொன்று, அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது தனிப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா அவங்களுடைய மன வாழ்க்கை போக்குவரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்க வந்து தமிழ்நாட்டோட தொடர்பே இல்லாமல் இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. லண்டன் போகும்போது அது அவங்க அது அந்த அந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃபேமிலிகளுக்குள்ளே அந்த பிரச்சனைகள்லாம் இருந்து அது வந்து அதில் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டோட பெரிய அளவில் தொடர்பு இல்லாமல் இருந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஒருவேளை அதனால அவங்களுக்கு சகோதரி கனிமொழி அவர்களுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். இது கூடவே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக தானே சொல்லியிருக்காங்க. இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரே கட்சி திமுகன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. எந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதியை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாக்குறுதியை கூட நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றிருக்காங்க, எதை அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க? எதையுமே நிறைவு பண்ணலையே. ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்குள்ள அந்த கல்விக்குள்ள திட்டங்களை பற்றி நிறைய சொல்லலாம். இப்போ எந்த திட்டத்தையுமே அவங்க நிறைவேற்றலையே. அவங்க சொன்ன எந்த திட்டத்தையுமே
சரியாக நிறைவேற்றலை, நடத்தவே இல்லையே. திமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கான மாநாட்டை நடத்திட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி திருப்பூரில் பண்ணாங்க, இப்போ தஞ்சாவூரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் வைத்த வாக்குறுதிகளும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது பெண்கள் அவங்க பக்கம் இருக்காங்களா? இல்லை, இப்போ நீங்கள் பெண்களை பொறுத்தவரையும் கூட்டிகிட்டு வர்றது, உட்கார வைக்கிறது ரொம்ப அவங்களுக்கு அது தோதுவாக இருக்கும், அதுக்காக அதை செய்கிறாங்க. பெண்களுக்கு என்ன நலத்திட்டம் பண்ணியிருக்காங்கங்கிறது பெண்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து எவ்வளவு தான் நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் அந்த பெண்களுக்கு வந்து என்ன நலத்திட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான செயல்பாடுகள் என்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கான திட்டங்கள் என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரேஷன் கார்டில் எதுவும் மாற்றம் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க கொடுத்த இஸ்லாமிய பெண்கள் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க இந்த தடவை? இல்லை, அப்படி வாக்களிக்கிறதுக்கு இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிற குறிப்பாட்டை விட நீங்கள் எப்படி அவங்க பெண்கள் முதல்ல எப்படி வாக்களிப்பாங்க, இவங்களுடைய நிலைப்பாட்டில் பெண்கள் எப்படி வாக்களிப்பாங்க, முதல்ல அதையே நீங்கள் யோசிங்க. இப்போ வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்கள்ங்கிறத விட பெண்கள் எப்படி பெண்களுக்கு என்ன இந்த அரசு செஞ்சுருக்கு, திமுக அரசு பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? இலவச விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே வந்து கண் துடைப்பு தானே. எங்கே பெருசாக வந்து எந்த ஒரு விடியல் பயணமும் நடக்கலை, என்ன உரிமை தொகையும் வந்து பெருசாக எங்கேயும் கொடுக்கப்படலை. எல்லாமே வாய் சொல்லோடு தானே இருந்திருக்கு, எதுவுமே அது சரியாக நிறைவேறலையே. அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு வந்து அதில் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. அப்போ நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? ஓபிஎஸோட நிலைப்பாடு இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும் சார்? என்ன முடிவெடுத்தால் அவர் சேஃப்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டாரு, எல்லாமே நடத்திட்டாரு. இருந்தாலும் அரசியல் ஒதுங்காமல் இன்னும் தீவிர அரசியல் ஈடுபடுன்னு தானே இருக்காரு. இல்லை, அவர் வந்து இப்போ சொல்கிறாரே தவிர செயல்பாடுகளில் சரியாக இல்லையே. அவருடைய செயல்பாடுகள் வந்து தான்ங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரே ஒழிய மக்களுக்கான நிலைப்பாடை அவர் கையில் எடுக்கலை. அவர் வந்து தான்ங்கிற நிலைப்பாட்டில் அவரை வந்து முன்னுரைப்படுத்தணுங்கிறதுல இருக்கார். மக்களுக்கான நிலைப்பாடை கையில் எடுத்து அவர் வந்திருந்தாருன்னா எப்போவே வந்து மக்களுக்கான செயல்பாட்டில் இறங்கியிருப்பார். அவர் அந்த இதை செய்யாத வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு கடைசி வரைக்கும் சிரமந்தாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, திமுக டிவிகே இதான் 2 சாய்ஸ். எதில் போனால் எதில் போவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? ரெண்டுலேயுமே அவர் போக மாட்டார். திமுகவிலையும் போக மாட்டார், டிவிகேலையும் போக மாட்டார். அவர் வந்து அதிமுக, பிஜேபி இவங்க இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் எப்படியாவது தன்னை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக முழு முயற்சி எடுத்து செயல்படுவாரே தவிர மாறி திடீர்னு அரசியலேருந்து விலகுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, அப்படி விலகுறேன்னு அவர் கொடுக்க மாட்டார். அவர் விலகி என்ன பண்ண போகிறாரு? இப்போ அரசியல்லேருந்து அவர் ஆல்ரெடி விலகித்தானே இருக்கார். இப்போ இதுக்கு மேலே புதுசாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விலகி என்ன பண்ண போகிறாரு? ஸோ அதனால் அது ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு எதுவும் தெரியல. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.